Hi friends, டேஸ்டியான ஜாக்ஃப்ரூட் புட்டிங். இந்த ஜாக்ஃப்ரூட் புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு 10 ஜாக்ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற சீடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சுகர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொதிக்க வைங்க. கொதித்த உடனே அகர் அப்படி இல்லைன்னா ஜெலட்டின் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் கட்டிக்க ஆரம்பிச்சிரும். இது கொஞ்சம் திக்கான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜாக்ஃப்ரூட் பலாப்பழத்தோட பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதையோடு சேர்த்து இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து இது திக்காக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மோல்டிங் கப் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலான கப்லேயே வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தட்டி கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு. திருப்பியும் இன்னொரு பேனில் வந்து அதே அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் பால் இருந்தால் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இன்கேஸ் தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நார்மலான நம்ம பசும்பாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திக்காக இருக்கணும். ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அகர் அப்படி இல்லைன்னா ஜெலட்டின் வந்து சேர்த்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் கலரி கொடுத்துட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அங்கங்கே கட்டிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஜெலட்டின் வந்து நல்லா வந்து கரைஞ்சிடணும். கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த செட் ஆகிடுச்சு இல்லையா? அது கூடவே வந்து இந்த லேயரையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மில்கோட லேயரையும் திரும்பவும் 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்துட்டோம். நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் அப்படியே நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா லைட்டாக வந்து நைஃப் வச்சுட்டு சைடில் வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லாவே வந்து வெளியே வந்துடும். டேஸ்டியான ஜாக்ஃப்ரூட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.